வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவையும் இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியா உள்ளிட்ட பிரமுகர்களையும் அவர் சந்திக்க உள்ளார். கொழும்புவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் குடியரசு துணைத் தலைவர் இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் 3ஆம் கட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் உதவியுடன் கட்டப்பட்ட தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு காணொலி மூலம் வீடுகளை வழங்குகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான பல்பீர் புஞ்சின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். புஞ்ச் ஒரு சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர், ஊடக உலகிற்கு பெரும் பங்களிப்பை வழங்கியவர் என்று பிரதமர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் புகழாரம் சூட்டியுள்ளார். நீதியை வரையறுக்கும் மனித கூறுகளை மேம்படுத்த தொழில்நுட்பம் உதவுவதை உறுதி செய்யுமாறு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் நீதித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நேற்று கர்நாடக மாநில நீதித்துறை அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த செயற்கை நுண்ணறிவு சகாப்தத்தில் நீதித்துறையை மறு வடிவமைத்தல் என்ற தலைப்பில் நீதித்துறை அதிகாரிகளின் 22வது மாநில அளவிலான மாநாட்டில் அவர் உரையாற்றினார். ஹஜ் புனித யாத்திரைக்காக நேற்று புதுடெல்லியிலிருந்து 371 பேர் சவுதி அரேபியாவின் மெக்கா நகருக்கு சென்றுள்ளனர். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஹஜ் புனித யாத்திரை குழு தலைவர் திரு கௌசர் ஜஹான் யாத்ரீகர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்று தொடங்கும் சார்தாம் யாத்திரைக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பதிவுகள் வாயிலாக சுமார் 18.25 லட்சம் பக்தர்கள் பதிவு செய்துள்ளனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஐதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 10 ரன் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது.